கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜெனிஃபர். நான் ராயப்பேட்டா பகுதியிலேருந்து வரேன். கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அங்கிள் எங்கே மீட்டிங் நடத்தினாலுமே வந்துட்டு நான் அந்த இடத்துக்கு கடந்து போய் ஜெபிக்கிறது உண்டு. ஒரு வாட்டி ஏலிம் திருச்சபையில் வந்துட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அங்கிள் மூலயமா பேசின வார்த்தை, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன்னு சொல்லி ஜெபிச்சார். கர்த்தர் கிருபையாக எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு. அந்த வேலையில் எனக்கு ஆண்டவர் சம்பள உயர்வையும் கொடுத்தாரு. இன்றைக்கி ஆண்டவர் வந்து என்னை டீம் லீடர் பொசிஷனுக்கு உயர்த்தி வச்சுருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் இன்றைக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல நிலத்தையும் வாங்கிறதுக்கு கிருபை செய்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து என்னோடய ஞானத்தினாலேயோ பலத்தினாலேயோ உழைப்பினாலோ கிடைச்சதில்லை. கர்த்தர் என் வாழ்க்கையில் காண்பித்த கிருபை மாத்திரம்தான். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிச்ச அங்கிளுக்கு கோடா கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் ஏஞ்சலின். நாங்கள் திருச்சி பக்கத்துலேருந்து வரோம். கடந்த ஏப்ரல் மாதம் வந்து எனக்கு முதுகு பின்னாடி ஒரு சின்ன கட்டி இருந்துச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம். அதை ஆப்ரேஷன் பண்ணார். அப்போ இங்கே வந்து தண்ணி ஜபத்தில் ஐயா கிட்ட நாங்கள் கேட்கும்போது ஐயா சொன்னார், ஏசப்பா இந்த அம்மாவுக்கு வந்து தீர்க்க ஆயுசை கட்டளையிடுன்னு சொல்லிட்டு எனக்காக ஜெபம் பண்ணார். அந்த வசனத்தை வச்சு நான் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக முடிச்சு சுகபலனை வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்கு கொடான கோடி சொத்துறேன். அதோட மாத்திரமில்லை, எனக்கு ஒரே ஒரு இந்த மகளுக்கு வந்து கடந்த வருடம் வந்து ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, நீங்கள் உதவிக்காக மற்றவர்களை அழைக்கும் பொழுது, அவர்கள் உண்மையிலே வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் கூட, அவர்கள் உங்கள் அண்டையிலே வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு சில நிமிடங்கள் இல்லாவிட்டால் சில மணி நேரங்கள் ஆகும். ஆனால் அந்த இடைவெளிக்குள்ளால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், ஆபத்து காலமாயிருந்தாலும் சரி, உதவியின் காலமாயிருந்தாலும் சரி, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்கிறார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் முதல்ல ரிப்போர்ட் பண்ண வேண்டியது ஆண்டவருக்கு தான். அதன் பிறகுதான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். இல்லாவிட்டால் நீங்கள் யார் வந்தால் இந்த காரியத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமோ அவர்களுக்கு உதவி செய்யலாம். சில நேரங்களில் பாருங்கள், நம்ம ஆண்டவரை கூப்பிடாமல் உலக பிரகாரமாக சில காரியங்களை செய்யும் பொழுது அவர்கள் உண்மையிலே நமக்கு வந்து உதவி செய்தால் கூட அந்த உதவியில் முழுமையான ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை தான். எனவே இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நல்ல பழக்கத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். எதுனாலும் சரி, முதல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவருக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. சில நேரங்களில் பிள்ளைகள் வீட்டில் நடக்கிற திருமண காரியங்களுக்காக வேண்டி பத்திரிகை வைக்க வரும் பொழுது என்கிட்ட சொல்லுவாங்க, முதல் பத்திரிகை ஆண்டவருடைய ஸ்தானத்திலே நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கிறது நிமித்தம் ஆண்டவரை நாங்கள் வரவேற்கிறோம், எனவே முதல் பத்திரிகை ஆண்டவருக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். கேட்கும் பொழுது அத்தனை சந்தோஷமாக இருக்கும். அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு முதலிடத்தை கொண்டு வந்து தருவார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீங்கள் இயேசு கிறிஸ்து கலந்து கொண்ட ஒரு திருமணத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் அழகாக அதை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் தியானித்து பார்த்தீங்கன்னா
ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த இடத்துல இயேசுவின் தாய் மரியாளுக்கு ஒரு பத்திரிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அங்கு வந்திருந்தார்கள், அந்த திருமண விழாவிலே இருந்தார்கள். ஆனால் இயேசுவுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தனியாக ஒரு பத்திரிகை வைத்திருக்கிறார்கள். அது எப்படி நீங்க அறிந்து கொள்ள முடியும் என்றால், ஒரு வசனம் இருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்துல மரியாளுடைய பெயரை சேர்க்கவில்லை, அவருடைய தாயுடைய பெயரை சேர்க்கல. ஆனால் அந்த தாய் மரியாள் இருந்திருக்கிறாள். அப்படின்னா என்ன தெரிந்து கொள்ள முடியும்? தாய் மரியாளுக்கு தனியாக பத்திரிகை வைத்தாலும் இயேசுவுக்கு பத்திரிகை தனியாக வைத்திருக்கிறார்கள். இயேசுவுக்கும் அவரோடு இருந்த சீடர்களுக்கும், இயேசுவும் அவருடைய சீடர்களும் அந்த கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்படின்னா இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட அந்த வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எனவே தான் அந்த வீட்டில் பிரச்சனை என்று வரும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது போல் அந்த தாய் மரியாள் தன்னுடைய பிள்ளையாகிய அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை தெரிந்தவள், மேன்மை தெரிந்தவள், இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த ஆண்டவர் அவர் என்பதை தெரிந்தபடியினாலே இயேசுவை நோக்கி அந்த தாயார் கூப்பிட்டார்கள். இயேசுவை நோக்கி தன்னுடைய பிரச்சனையை முறையிட்டார்கள். அவர்களுக்கு சொந்த பிரச்சனை அல்ல. ஆனால் அந்த இடத்துல அன்பு தாய் மரியாளுக்கு அநேகம் பேர் இருந்தார்கள். ஆனால் யாருக்குமே அந்த அக்கறை வரவில்லை. இயேசுவின் தாய் மரியாளுக்கு அந்த அக்கறை வந்தது. பிள்ளை இடத்துல இருக்கிற அக்கறை தாய்க்கு இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஆமேன். பாருங்க, எவ்வளவு ஸ்திரீகள் அந்த கல்யாண விருந்திலே கலந்து கொண்டார்கள். யாருக்குமே அங்கே நடக்கிற அந்த குறைபடுகிற அந்த காரியத்தை குறித்து கவலையும் இல்லை, அக்கறையும் இல்லை. அது யாரோ ஒருத்தர் வீட்டு கல்யாணம், நம்ம வந்தோமா சாப்பிட்டோமா போனோமான்னு சொல்லிட்டு அப்படித்தான் எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் அன்பு தாய் மரியாளால் அப்படி இருக்க முடியவில்லை. எப்படியாவது இந்த விஷயத்துல ஒரு அவமானம் நடப்பதற்கு முன்பாக ஒரு அற்புதம் நடக்க வேண்டியதுக்கு யாரை கூப்பிட்டா நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். தன்னுடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல சொன்னா இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், இதுல ஒரு அற்புதம் நடக்கும். இந்த பிள்ளைகள் ஆரம்பிக்கிற இல்லற வாழ்க்கை முதல் நாளிலேயே நல்லபடியாக ஆரம்பிக்கும் என்று தெரிந்து இயேசுவை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இந்த தாய் மரியாள் அட்வான்ஸா என்ன சொல்றாங்க? திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார்கள். அந்த பகுதியை வாசி பாருங்க. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அன்பு தாய் மரியாள் இயேசுவிடத்தில் வந்து சொல்றாங்க, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அப்படின்னா அப்படி சொன்னாதான் இம்மீடியட்டா நடக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆனால் இயேசுவுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? ஆண்டவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் அந்த வேலை வந்த பொழுது மறுபடியும் அன்பு தாய் மரியாள் வந்து இயேசுவிடத்தில் அதை ஞாபகப்படுத்தவில்லை. ஒரு முறை முறையிட்டு சொல்லிவிட்டார்கள். அதன் பிறகு நம்பிக்கையில என்ன தெரியுமா செய்தார்கள்? இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த தாய் மரியாள் என்ன பண்ணினாங்க? கீழே இருக்கிற எல்லா அந்த வேலைக்காரரிடத்துல சொல்லுகிறாங்க, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப ஏதோ ஒன்று அவர் ஆர்டர் போட போறாரு, ஒன்று நடக்க போகுது என்கிற நம்பிக்கை அந்த தாய்க்கு இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சொல்லிட்டு போயிட்டாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கடந்து போய்விட்டார்கள். அந்த ஏற்ற நேரம் வந்த உடனடியாக அங்கிருந்த வேலைக்காரரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கு இருக்கிற எல்லா கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று முதலாவது சொன்னார். இரண்டாவது சொன்னார், இப்பொழுது இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொடுங்கள். ரெண்டே வார்த்தை தான் சொன்னார். அந்த ரெண்டு வார்த்தைகளும் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமான இயேசுவின் உதடுகளிலிருந்து வந்த வார்த்தைகள், வாழ்வு கொடுக்கிற ஆண்டவருடைய உதடுகளிலிருந்து வந்த வார்த்தைகள். திராட்சை ரசம் உண்டு பண்ணுவதற்கு திராட்சை பழம்தான் முக்கியமாக தேவை. அங்கு இனிப்பை கொண்டு வருவதற்கு சீனியோ இல்லைன்னாச்சுன்னா கருப்பட்டியோ அதுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அவைகள் ஒன்றுமே இல்லை. அங்கு இருந்தது வெறும் தண்ணீர் தான். அங்கு இருந்த தண்ணீரை கொண்டு அவர் அதை ஒரு அற்புதமாக மாற்றினார். என்ன சொன்னார்? இந்த தண்ணியை மட்டும் இந்த ஜாடிகளில் நிரப்புங்கப்பான்னு சொன்னார். நிரப்பினார்கள். இதை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொடுங்கன்னு சொன்னாங்க. அது போகிற வழியிலே இனிமையான திராட்சை ரசமாய் மாறி இருந்தது. எல்லாம் சொல்றாங்க, பந்தி விசாரிப்புக்காரர் சொல்றா, பொதுவா எல்லா கல்யாண வீட்டிலையும் முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அதன் பிறகுதான் கெட்ட ரசத்தை கொடுப்பாங்க. ஆனால் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சமையல்காரன் பண்ணியிருந்த திராட்சை ரசத்தை காட்டிலும் இயேசு பண்ணியிருந்த ரசம் ருசியுள்ளதா இருந்தது. இவ்வளவு நேரம் இந்த திராட்சை ரசத்தை எங்க வச்சிருந்தீங்க என்று கேட்கிறார். நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீர்களே. நல்ல வாழ்க்கையை கொடுக்கிற இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். ருசியான வாழ்க்கையை கொடுக்கிற இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். பாருங்க, எந்த விதமான ஒரு திராட்சை பழமும் இல்லாம ஒரு திராட்சை ரசம் உருவாக்க முடியுமே. ஆனால்
ஒன்றுமில்லாமல் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியுமானால் அது இயேசுவால மட்டும்தான் முடியும். அந்த இயேசு சொல்லுகிறார், உனக்கு இப்படிப்பட்ட தேவைகள் வரும்போது நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அங்கே எங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாத, மீது எல்லாம் ரெண்டாவது வச்சுக்க, முதல்ல என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அன்றைக்கு அன்பு தாய் மரியாள் அவர்கள் இயேசுவிடத்தில் இந்த பிரச்சனையை குறித்து சொல்லாமல், இப்படி திராட்சை ரசம் குறைவுபட்டு போச்சு, இல்லைன்னா தீந்து போச்சுன்னு சொல்லாம அந்த சமையல்காரண்டத்தில் சொல்லியிருந்தா, அவன் போய் திருப்பியும் திராட்சை ரசத்தை வாங்கிட்டு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளால அவமானம் வந்திருக்கும். அங்கு ஒரு பெரிய குறை, சலசலப்பு வந்திருக்கும். பொதுவாக அந்த கல்யாண வீட்டில் மட்டும் சரியா சாப்பாடு போடலைன்னா காலம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பான், பெருசாக கல்யாணம் எடுத்தான் பாரு, ஒழுங்காக சாப்பாடு போட்டானா ஒழுங்காக சாப்பாடு போடலை, மனுஷன் சாப்பிட முடியுமா அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி காலம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இயேசு போன அந்த கல்யாண வீட்டில் அப்படி ஒரு பேச்சு வருவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. அந்த இயேசுவை தான் மரியாள் நோக்கி கூப்பிட்டாள். இன்றைக்கு அந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற நல்ல பழக்கத்தை, என்ன நடந்தாலும் சரி, முதல்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. பிள்ளைகள் கீழே விழுந்துட்டாங்களே, இயேசுவே என் பிள்ளைக்கு முதல்ல உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. நீ செய்கிற முதல் உதவியை காட்டிலும் ஃபர்ஸ்ட் எய்ட் எதுவாக இருக்குன்னா இயேசுவிடத்தில் நீ இன்ஃபார்ம் பண்ணணும். அப்போதான் அதுதான் ஃபர்ஸ்ட் எய்ட். உன் புருஷன் மயங்கி விழுந்துட்டாரு, அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு அது இருக்கா இது இருக்கா அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமா நீ தேடுவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்பதற்கு இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அதை நீங்கள் செய்து பாருங்கள், பழகி பாருங்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதம், ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாக தடிக்கு பிள்ளைங்க கீழே விழும்போது, சில பிள்ளைங்க தடிக்கு கீழே விழுந்தோடனே இயேசுவேன்னு கூப்பிடும். ஆனால் சில பிள்ளைங்க தடிக்கு விழுந்தோடனே அம்மான்னு கூப்பிடும். சில பிள்ளைங்க தடிக்கு கீழே விழுந்த உடனே எப்பான்னு கூப்பிடும். இது மூணை தவிர வேற ஒன்றும் கூப்பிட மாட்டாங்க. எவ்வளவுதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, நண்பன் பேரை சொல்லி ஒருத்தன் கீழே விழும்போது, ஆபத்து வரும்போது நண்பான்னு கூப்பிட்டு நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்கவே முடியாது. இல்லைன்னா நண்பனுடைய பேரை சொல்லி அவங்க கூப்பிட்டு எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே மனிதனுடைய உதவி விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகமாக பிள்ளைங்க அம்மாவை தான் கூப்பிடும், இல்லைன்னா அப்பாவை கூப்பிடும். சில பிள்ளைங்க இயேசுவேன்னு கூப்பிடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவையாக இருந்தாலும் முதல்ல நீ ஆண்டவருக்கு இன்ஃபார்ம் பண்ணு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நீங்கள் ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொள்ளணும். நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்கள் மனசில் ஒரு காரியம் உங்களுக்கு வேண்டும் என்று அத்தியாவசியமாய் தெரிந்து விட்டால் முதல்ல அதை நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டா உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் சொல்லணுன்னா கூட ஆண்டவர் உங்கள் அம்மா அப்பாவுடைய இருதயத்தில் பேசி, இப்போ என் பிள்ளைக்கு இது அவசியம், இதை நீ வாங்கி கொடு என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் சொன்னால் ஒழிய, ஆண்டவர் ஃபண்டு ப்ரொவைட் பண்ணால் ஒழிய உங்கள் அம்மா அப்பா நினைச்சா கூட உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்க முடியாது. எனவே எதை ஆனாலும் சரி, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பழகிக் கொள்ளுங்கள். அது சுகமாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், நீ தெரிந்தெடுக்கிற படிப்பாக இருக்கலாம், ஏன் நீ தெரிந்தெடுக்கிற கல்லூரியாய் கூட இருக்கலாம். ஆண்டவரே இந்த காலேஜில் எனக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுங்கன்னு நீங்கள் முதல்ல ஆண்டவரிடத்தில் ரெக்கமெண்ட் பண்ணி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் சீட்டை பிளாக் பண்ணிட்டேன்னு சொன்னாச்சுன்னா உனக்காக ஒரு சீட் அங்கே இருக்கும். யார் எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சரி, உனக்குன்னு உன் பேர் போட்டு ஆண்டவர் ஒரு சீட்டை ஒரு காலேஜில் பிளாக் பண்ணிட்டாருன்னா ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அந்த சீட் அப்படியே தான் இருக்கும். எத்தனை கோடி கொடுத்தாலும் அவர்களால் கொடுக்க முடியாத அளவுக்கு. ஏன்னா ஆண்டவர் ரிசர்வ் பண்ணாது. ஆண்டவர் ரிசர்வ் பண்ணது ஒருத்தர் கேன்சல் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க முடியாது. ரிசர்வ் பண்ணினது ரிசர்வ் பண்ணதான் வேதம் சொல்லுகிறது. எழுதினது எழுதினதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நீங்கள் உங்கள் பெற்றோரை சார்ந்து வாழ்கிறதை காட்டிலும் நீங்கள் ஆண்டவரை சார்ந்து வாழ்வது உங்களுக்கு எப்பொழுதுமே தகுதியாகவும் இருக்கும், அது நல்லதாகவும் இருக்கும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமானதாகவும் இருக்கும். நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள். ஒருவேளை பிள்ளைத்தாட்சிகள் இருக்கலாம், இல்லாவிட்டால் பிள்ளைத்தாட்சி ஆவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிற காலங்களிலே சின்ன வயசிலிருந்து பிள்ளைகளுக்கு எதுவானாலும் இயேசுவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல பழக்கத்தை இந்த நாளிலே நீங்கள் பழக்கி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா என்ன நடக்கும்? அவர் உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஒருவேளை ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல, அதுக்கு பதில் வரலன்னா
அது உனக்கு கிடைச்சா உன் வாழ்க்கையில் அழிவு வரும் என்று அர்த்தம். நீ கேட்குற ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற அது உனக்கு கிடைக்கலன்னா, இது நீ ஆண்டவர் கொடுத்தாச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் அழிவு வரும். இன்றைக்கு சில நேரங்களிலே பிள்ளைகள் என்ன கேட்கிறேன்னு கூட தெரியாத விதத்தில் சில காரியங்களை கேட்கிறார்கள். அவருடைய மனசு புத்தி பேதலித்து சில நேரங்கள் அந்த பிள்ளைகளுடைய சபலத்துக்குள் அவர்கள் விழும் பொழுது நம்ம என்ன கேட்கிறோம், ஆண்டவரிடத்துல போய் இப்படி கேட்கலாமா என்று கூட தெரியாமல் சில பிள்ளைகள் கேட்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களிலே நீங்கள் இச்சித்த காரியங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது நிறைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திலே போகிறீர்கள். ஒரு நாளும் அதை செய்யக்கூடாது. நான் கேட்ட ஆண்டவர் தரல, அதனால சர்ச்சுக்கு வரமாட்டேன். நான் கேட்ட ஆண்டவர் தரல, அதனால நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன். நான் கேட்ட ஆண்டவர் தரல, அதனால வீட்டில் பாஸ்டருங்க வந்தால் நாங்கள் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன் என்று அநேக பிள்ளைகள் நீங்கள் கேட்டது என்ன என்பதை கூட நிதானிக்காமல் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். சில பிள்ளைங்க இன்னும் இருக்கிறாங்க, அப்பா அம்மாவை சாகடிச்சு அதுக்கு மேலே தன்னுடைய வாழ்க்கையை கட்டணும்னு நினைக்கிறவங்க. அப்பாவை அழ வச்சு அம்மாவை அழ வச்சு மிரட்டி நான் செத்துருவேன்னு கையை வெட்டி கீறி போட்டு என்னென்னமோ பண்ணி ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணி தங்கள் வாழ்க்கையை தாங்களே கெடுத்து கொண்டிருக்கிறது அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடும் பொழுது என்ன கேட்கிறீங்க, இது நியாயமானதா, இது தகுமா, இது ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரா என்பதை ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும். நீ கேட்கிறதற்காக இன்னொருத்தங்களுக்கு துரோகம் பண்ணி அதை எடுத்து உன் கையில் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சில பிள்ளைகளுக்கு நான் கேட்ட ஆண்டவர் தரல, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு கிடைக்கல, அதனால நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உடனே நீங்க நினைக்கணும், ஆண்டவர் தரலன்னா இதை நான் எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில வேதனை வரும், அதனாலதான் ஆண்டவர் கொடுக்கல. உனக்கு நல்லது ஒண்ணு நடக்கன்னா முதல்ல இறங்கி நின்று செய்கிறது என் இயேசுவா இருக்கும், அடுத்து இறங்கி நின்று செய்கிறது உன்னுடைய பெற்றோரா இருக்கும். ஆனால் உனக்கு கெடுதல் என்று வரும் பொழுது முதல்ல அதிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க பார்க்கிறது இயேசு, அதன் பிறகு உன்னுடைய பெற்றோர்கள், அதை தொடர்ந்துதான் உன்னுடைய நண்பர்கள் வருவார்கள். இன்னைக்கு இந்த காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து எதுக்கு ஜெபிக்கணுன்றதை தெரிஞ்சுங்க. சில திருட போவான், போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போவான், ஆண்டவரே இந்த ஒரு முறை நான் திருடிட்டு வந்துடுறேன், என்னை விட்டுருங்க, என்னை காட்டி கொடுத்துடாதீங்க. ஆண்டவர் எப்படி உன் திருட்டுக்கு துணை போவார்? அது இன்னொருவங்களுடைய இழப்பு அல்லவா? யாரோ ஒருவருங்க அதே மாதிரி இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணிட்டு போய் சில காரியங்களை செய்துட்டு வர்றவங்க இருக்கிறீங்க, அதனால தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்தவனுக்கு இழப்பை கொடுத்து உனக்கு ஒரு சகாயத்தை எப்படி ஆண்டவர் கொடுப்பா? நீ அதுக்கு பதிலாக சொல்லணும், ஆண்டவரே எனக்கு கஷ்டம் இருக்கு, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். அடுத்தவங்களை எடுத்து அடுத்தவங்களுடைய இச்சைக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாது. நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஞானமாய் கூப்பிட வேண்டும். நீ என்ன கேட்கிறன்றத முதல்ல உனக்கு உணர்வு இருக்கணும், இதனால யாருக்காவது பாதிப்பு வருமா என்பதை நீ உணர வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை வைத்து நீங்க கூப்பிடணும். அப்படி கூப்பிட்டா என்ன நடக்கும்? உனக்கு மறு உத்தரவு வரும், ஆர்டர் பரலோகத்திலிருந்து வரும். பரலோகம் எழுதுகிற ஆர்டரை இந்த உலகத்துல யாரும் கேன்சல் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எழுதினது தான், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், யாரை கொண்டு எங்க பண்ணணும், எப்படி பண்ணணுமோ ஆண்டவர் பண்ணி முடிச்சிருவார். ஹல்லேலூயா. சில பிள்ளைகள் சில உத்தரவுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உத்தரவு, இந்த ஆர்டர் எனக்கு வந்தா, எனக்கு சாதகமா வந்தா நல்லா இருக்குமே, இது வந்தா இப்படி இருக்குமே, இது வந்தா இப்படி நடக்குமே என்றெல்லாம் சொல்லி சில பிள்ளைகள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உத்தரவு வரும். சில பிள்ளைங்க கல்லூரியில் விண்ணப்பம் பண்ணிட்டு இந்த காலேஜிலிருந்து எனக்கு அட்மிஷன் உத்தரவு வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றார், உத்தரவு வரும், உத்தரவு வரும், உனக்கு ஆர்டர் வரும்னு ஆண்டவர் சொல்றார். நீண்ட நாட்கள் காத்திருந்த இருதயத்தில் ஏங்கின அந்த ஜட்ஜ்மெண்ட் உத்தரவு உனக்கு சாதகமாக வரும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்கு முன் சென்று இன்றைக்கு உங்களுக்காக சில வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபித்து நிறைவேறாத நிறைய காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுகிறதை பார்க்கிறேன். அரசாங்கமே சில நேரங்களிலே பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றாங்க, போனஸ் என்றாங்க, இலவச பொருட்கள்ன்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனால் பரலோக அரசாங்கம் நிறைய சலுகைகளை, நிறைய ஆர்டர்ஸ்
வாய்ஸை உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுகிறது என்னுடைய தரிசன கண்களில் பார்க்கிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்தில் எனக்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்போடு நான் வந்திருக்கிறேன். உன்னை விரும்பி வந்த காரியம் என் ஆண்டவராலே ஆயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ ரொம்ப நல்ல ஆண்டவர். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி ஒரு நல்ல பழக்கத்தை என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஜெபங்கள் இவ்வளவு நாளும் பரலோகத்தை எட்டாமல் இருந்தது. இன்றைக்கு பிறகு வசனத்தை வைத்து பரலோகத்தை தொடுகிற, என் இயேசுடைய நெஞ்சை தொடுகிற, இருதயத்தை தொடுகிற அழகான ஒரு ஜெபம் செய்கிற ஒரு ஜெப வரத்தை என் பிள்ளைகள் மேல நீர் வைப்பீராக. ஒரு ஜெப வரத்தை என் பிள்ளைகள் மேல வைப்பீராக. ஜெபம் என்கிற பழக்கத்தை என் பிள்ளைகள் கைவிட்டு பல மாதங்கள் ஆகிறது. ஆண்டவருக்கும் இவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு சாதனமாகிய ஜெபத்தை இவர்கள் தூக்கி எறிந்து பல வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவரே, மறுபடியும் அந்த உறவை இன்றைக்கு புதுப்பிக்கும்படி இந்த ராத்திரி வேளையில் என் பிள்ளைகள் மேல ஒரு ஜெப வரத்தை நீர் வைப்பீராக. ஒரு ஜெப மேகம் என் பிள்ளைகள் மேல இறங்குவதாக. குடும்ப ஜெபத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள். ஆண்டவரே, குடும்பமா உட்கார்ந்து ராத்திரி 3 பாட்டை பாடி ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணின அந்த அழகான குட்டி பரலோக அனுபவங்களை எல்லாம் இழந்து போய் நிற்கிறார்களே. ஆண்டவரே, அந்த அழகான அருமையான அந்த அனுபவத்தை இன்றைக்கு மறுபடியும் என் பிள்ளைகள் எடுத்து கொள்ளுவார்களாக. அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இரவு முதல் என் பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய குடும்ப ஜெபம் இன்றைக்கு மறுபடியும் துளிர் விடுவதாக ஆசீர்வதிக்கிறேன். இப்ப எல்லாம் ஜெபிக்க நின்னா எனக்கு ஜெபம் வரலன்னு சில பிள்ளைங்க சொல்றாங்க. ஜெபிக்க நின்னா ஏதேதோ யோசனைகள் வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல ஒரு ஜெப வரத்தை நீர் போடுவீராக. அதிகாலையிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீர். இன்றிலிருந்து அதிகாலை ஜெபம் தொடங்கப்படட்டும். இரவு குடும்ப ஜெபங்கள் நடக்கட்டும். தனி ஜெபங்கள் தனியாக அவர்கள் எங்கு போனாலும் அந்த காரியத்திற்காக என் பிள்ளைகள் கடந்து போவார்களாக. ஆண்டவரே, நிறைய பிள்ளைகள் இன்டர்வியூக்கு போய் தோல்வியை சந்திச்சு வெக்ஸாய், இதுக்கு மேல எனக்கு இன்டர்வியூ போக எனக்கு மனசே இல்லைன்னு நொந்து போய் வந்திருக்கிறாங்கப்பா. இன்றைக்கு பிறகு ஒரு ஜெப மேகம் அவர்கள் மேல இறங்கட்டும். எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணனேன்னு இவர்கள் அறியாத கேள்விகளையும் அறியாத கோணங்களிலே இந்த இன்டர்வியூக்கு தேவையான நுணுக்கங்களையும் என் பிள்ளைகளுக்கு நீர் அறிவிப்பீராக. என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இன்றைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பதில் சொல்லணும், எல்லாவற்றையும் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே, இவர்கள் அறியாததும் இவர்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை என் பிள்ளைகளுக்கு செய்வீராக. அரசாங்க தேர்வு எழுதி இன்னும் எனக்கு அரசாங்க தேர்வில் ஒரு வேலை கவர்மெண்ட்ல கிடைக்கலன்னு கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு என் பிள்ளைகளும் இணைந்து என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னா என் குடும்பத்தை நான் கரை சேர்ப்பேன், என் குடும்பத்தை நான் நல்லா வச்சுக்குவேன். ஆண்டவரே, எனக்கு நான் நம்பி ஒரு கவர்மெண்ட் ஜாபை கொடுங்கப்பா என்று சொல்லி சில பிள்ளைகள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆள் இல்லை, பணம் கொடுத்து வாங்க எனக்கு பணமும் இல்லை, எனக்கு ஞானமும் இல்லை. ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் இருக்கிறீர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல அரசாங்க உத்தியோகத்திற்கு வழிகளை திறந்து தந்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உனக்கெல்லாம் கவர்மெண்ட்ல சேர்றதுக்கு தகுதி இல்லைன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க முன்னால என் பிள்ளைங்க அரசாங்க சம்பளம் வாங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு வழி திறப்பீராக. நிறைய பிள்ளைகள் எனக்கு ஒரு வேலை கிடைச்சாதான் என் கல்யாணத்தை குறித்து நான் யோசிக்க முடியும். என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் வருமே. வர்றவங்க எல்லாம் பிள்ளை என்ன வேலை செய்யறான்னு கேட்கிறாங்களே. அநேக தாய் தகப்பன்மார்கள் கண்ணீரோடு பிள்ளைகளுக்கு வயசு ஏறிட்டு போகுது, கல்யாணம் நடக்கல. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சாதானே நான் இந்த வேலை செய்யறான்னு சொல்ல முடியும். கண்ணீரோடு நிற்கிற பெற்றோரை கண்ணோக்கி பார்ப்போம். பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கிற கையோட நேர்த்தியான இடத்திலே இவர்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத எட்டாத உயரத்தில் இருக்கிற ஒரு நல்ல குடும்பத்துல, ஆவிக்குரிய குணாதிசயங்கள் உள்ள ஒரு குடும்பத்துல என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து
காணா ஒரு திருமணத்தை சிறப்பித்த ஆண்டவர், என் பிள்ளைகளுடைய வீட்டு திருமணங்களையும் நீ சிறப்பித்து தாங்கப்பா. ஏங்கி போய் என் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் நடக்கும், இந்த வயசுல கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி வயசையும் வருஷத்தையும் எண்ணிட்டு இருக்கிறாங்க. வயசு வருஷமும் ஓடுதே தவிர நல்ல காரியம் நடந்த பாடில்லப்பா. என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் தடைபட்டிருக்கிற சுப காரியங்களை இன்றைக்கே ஆண்டவர் உறுதி செய்து தருவீராக. எத்தனை பிள்ளைகள் எனக்கு கற்பத்தின் கனி இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ, இன்றைக்கு அவருடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து ஆசீர்வாதமான பிள்ளையை நீர் வைப்பீராக. அம்மா அப்பா ஸ்தானத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா ஸ்தானத்தை கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணும். சொந்த வீட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டிற்கான வழிகளை திறந்து தருவீராக. வியாபாரத்தில் நஷ்டமடைந்த பிள்ளைகளுடைய வியாபாரம் மறுபடியும் துளிர்ப்பதாக. வியாபாரத்தை மூடின பிள்ளைகளுக்கு இனி மறுபடியும் பூட்டக்கூடாதபடிக்கு திறந்து கர்த்தருடைய மகிமையை அங்கு வெளியரங்கமாக்குவீராக. ஜெபாவியினால நிரப்பி என்னை ஜெபித்து 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 சேமெடுப்பார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.